11th max exercise number 1.2. The first question, discuss the following relations: reflexivity, symmetricity and transitivity. So adula first question, the relation are defined on the set of all positive integer by m related to n if m divides n. So statement என்பது m divides n, function என்பது m relation n. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம மூணு விஷயம் பார்க்கணும் இல்லையா? ரிஃப்ளெக்சிவ், என்ன ரிஃப்ளெக்சிவ்? ஏற்கனவே நமக்கு தெரியும் a, a belongs to r, that is the reflexive. ஸோ a equal to 4 எடுத்துக்கிறோம் அப்படின்னா 4, 4 தான் வரும், இதுதான் ரிஃப்ளெக்சிவ் இல்லையா? ஸோ 4 என்பது m அப்படின்னு ஒரு ரிலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இப்போது இதுவும் என்ன இருக்கும்? m தான் இருக்கும். ஸோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா m டிவைட்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரமாக நம்ம சொல்கிறோம் m டிவைட்ஸ் m அப்படின்னு இருக்கும். ஸோ இதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா m ரிலேட்டட் டு m அப்படின்னு வரும். ஏன்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவ், a, a belongs to r இல்லையா? ஸோ இந்த கண்டிஷன் பிரகாரம் நமக்கு m ரிலேட்டட் டு m மட்டும்தான் கிடைக்கும். இட் இஸ் த ரிஃப்ளெக்சிவ், இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஆயிடுச்சா? அடுத்தது வந்து சிமெட்ரிக். என்ன சிமெட்ரிக் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம், பட்டு இதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும்னா a, b belongs to r. அப்போது இதில் என்ன இருக்கும்? m இருக்கும், n இருக்கும் இல்லையா? ஸோ இதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா m ரிலேட்டட் டு n, m ரிலேஷன் n இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? m divides n அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இது m divides n. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 எடுத்துருக்கிறோம், டிவைடட்ஸ் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? நமக்கு 2ன்னு வரும் இல்லையா? இதனுடைய அனதர் ஒன் கண்டிஷன் தெரியுமா உங்களுக்கு? b, a belongs to r அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ரெண்டாவது இதில் நம்ம பார்த்தோம்னா அதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிலேஷன் ஈக்குவல் டு n ரிலேட்டட் டு n ரிலேட்டட் டு m. ஃபார் எக்ஸாம்பிள் 2/4 இது அப்படியே நம்ம மாற்றியதுன்னா நமக்கு என்ன ஒரு ஆன்சர்? 1/2. இது வந்து ஃப்ராக்ஷனில் வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது. அப்போது இதனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா n does not divide m இல்லையா? இது வந்து சிமெட்ரிக் இல்லை. ஸோ தட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகேவா? அடுத்தது வந்து டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவுடைய கண்டிஷன் என்னன்னா a, b, c பிலாங்ஸ் டு, அதாவது a, c இதுதான் எடுக்க போகிறோம் இல்லையா? a, c பிலாங்ஸ் டு r. இந்த கண்டிஷன் நமக்கு வரணும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரிலேஷன் நமக்கு என்ன அப்படின்னா ரிலேஷன் ஈக்குவல் டு m ரிலேஷன் n இல்லையா? ஸோ அதுவே வந்து என்ன இருக்கலாம்? n ரிலேஷன் m வராது. அப்போ ஏதாச்சும் ஒரு புதுசாக p அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கலாம். p, அதாவது n ரிலேட்டட் டு p அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன தேவைன்னா எம்மும் பியும் தான் வரும். ஸோ எப்படி நம்ம இங்கே ஏசி எடுத்தோமோ அதே போல் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் அப்படின்னா m divides
எம் டிவைட்ஸ் என் இதனோடது அண்டு என் டிவைட்ஸ் பி அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம் ஈக்குவல் டு 2வும் n ஈக்குவல் டு 4ம் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 4 ஈக்குவல் டு இங்கே ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் அங்கே இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது இங்கே 2வும் வராது 4ம் வராது. அப்போது ஸ்டேட்மெண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்னன்னா எம் டிவைட்ஸ் பி. ஸோ நம்ம இங்கே எப்படி எழுதணும்? ஏ பிலாங்ஸ் டு ஆர் இல்லையா? ஸோ ஏன் இங்கே கம்மா தானே சார் கொடுத்துருக்கு, நமக்கு ஏன் நம்ம டிவைட்ஸில் வரோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்கிறது எம் டிவைட்ஸ் என் இல்லையா? இப்போ எம் மல்டிபிள்ஸ் என் அப்படின்னு சொன்னால் நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம், அதுவும் வரும். இன்னொரு அடுத்த சம் வந்து அதுதான் மல்டிபிள்ஸில் வரும். ஓகேவா? அப்படி வரும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் எம் டிவைட்ஸ் பி. இப்போ அதனுடைய ரிலேஷன் எப்படி இருக்கும்? எம் ரிலேட்டட் டு பி அப்படின்னு வரும். ஸோ எந்த நம்பர்னால் இருக்கட்டும், நமக்கு ஏ கமா சி அந்த கண்டிஷனில் தான் வரும் இல்லையா? எம் கமா என்னு வராது, என் கமா பியும் வராது. ஸோ நமக்கு ஏ கமா சி எப்படி எடுக்கிறோமோ எந்த நம்பர்னால் இருக்கட்டும் டிவைட்ஸில் வரணும், அவ்வளோதான். நமக்கு எம் ரிலேட்டட் டு பி, தட் இஸ் த ட்ரான்சிட்டிவ்.